ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இது தமிழ்ச்சின் குஜராத் யூடியூப் சேனல். நான் உங்கள் கீதாஞ்சலிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மண்டே மார்னிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மண்டே மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. மதியானம் பசங்களுக்கு லஞ்சும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பசங்களுக்கு என்ன லஞ்சு கொடுத்து அமிச்சிடும் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தாங்க செஞ்சேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு முதல்ல பட்டரை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, வெங்காயம் அப்புறம் தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு பன்னீர் நல்லா வதக்கிட்டு சைட் பை சைடு பன்னீரை நல்லா பட்டரில் நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி நல்லா ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான டெக்ஸ்சருக்கு இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, முந்திரி பருப்பும் சோம்பும் அரைச்சி ஊற்றிருப்பேங்க. நல்லா அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும் முந்திரி பருப்பு. ஸோ அதனால் அதை நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா அது கெட்டியாக இருக்கும். அந்த கிரேவி பார்க்குறதுக்கு கெட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பன்னீர் நல்லா இது ஃப்ரையாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டைமில் லாஸ்ட்டில் இறக்கும்போது இந்த பன்னீரை போட்டு இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தனியா தூவி இருப்பாங்க. ஸோ 10 நிமிஷம் வேலை தாங்க, ரொம்ப அதிகமாக வேலை இருக்காது. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃபன் பாக்ஸ் காலியாகி வருங்க. ஸோ அதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ சப்பாத்தியில் ஃபுல்கா இது எண்ணெய் இல்லாமல் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சுங்க. பசங்க 2, 3, 4 எத்தனை ரொட்டி வேணால் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதுதான் பசங்களுக்கு நான் லஞ்சு கொடுத்து அமிச்சேங்க. ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அதுக்கப்புறம் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் மதியானம் லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் தாங்க பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் ஃப்ரையும் கிள்ளி போட்ட சாம்பார், அதாவது மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னு எங்கள் ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது தாங்க செஞ்சுருந்தேன் மதியானம் லஞ்சுக்கு. நல்லா வெண்டைக்காய் ஃப்ரையும் நல்லா வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் தாங்க செஞ்சுருந்தேன். ஸோ காலையில் வேலை கரெக்டாக இருக்குங்க. இது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பசங்களுக்கு லஞ்சும் கொஞ்சம் கொடுத்து அமிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தனியாக லஞ்சு செய்ய ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா பசங்க 2 மணிக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு லஞ்சு திருப்பி செய்யணுங்க. ஸோ சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், அப்பளம், கொஞ்சம் மாம்பழம், இதாங்க மதியான சாப்பாடு. ஸோ அதுக்கப்புறம் மற்ற இருக்கிற க்ளீனிங் வேலைலாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. துணி மடிக்கிற வேலை, மற்றதெல்லாம் ஹால்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சாச்சுங்க. அதெல்லாம் முடித்து டீ போட ஆரம்பித்தாச்சுங்க. ஸோ மண்டே மார்னிங் இப்படி தாங்க டே ஸ்டார்ட் ஆச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். ஸோ தமிழ்ச்சின் குஜராத் யூடியூப் சேனலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட இருந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பவழமல்லி ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் சாரீ பிஸ்னஸ் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் தான் அதை லான்ச் பண்ணோம். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க, நல்ல ரிவ்யூ கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இந்த அளவு எதிர்பார்க்கல. இதுவரையும் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லா விதமான கலெக்ஷன் சாரீஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டி, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எங்களுடைய கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான். குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். ஸோ நல்ல குவாலிட்டியை மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோல். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். கீப் சப்போர்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன்.